வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தை வச்சு எப்படி போண்டா செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த போண்டா ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறதும் ரொம்ப சுலபம். 1 கப் மீதமான சாதத்தை நான் நல்லா மிக்சியில் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். மீதமான சாதத்தை அரைக்கும் போது தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து அரைங்க. நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். அப்புறம் போண்டா நம்மளால் செய்ய முடியாது. இது கூட நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள். எப்பயுமே நம்ம எண்ணெய் பொருள் செய்யும் போது அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. இது கூட கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ சேர்க்காம தான் இந்த போண்டாவை நான் செய்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் இந்த மாவை நம்ம போட்டு போண்டாவை பொரித்து எடுக்கணும். மிதமான சூட்டில் நம்ம இந்த மாவை இந்த எண்ணெயில் போட்டோன்னா மாவு திரிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்மளால் போண்டாவே செய்ய முடியாது. கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மாவை போட்டு போண்டாவை பொரித்து எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த போண்டாவெல்லாம் நல்ல பொன்னிறமான நிறத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், போண்டா நல்ல பொன்னிறமான நிறத்துக்கு மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான மற்றும் முறுமுறுவென இருக்கும் மீதமான சாப்பாட்டில் செய்யக்கூடிய போண்டா தயார். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும். மேலும் மறக்காமல் குட் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். Thank you for watching.